ஹலோ யூஎஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேப்டாப் மதர் போர்டு அப்படின்னு எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பயாஸ் ஐசி அப்படின்னா என்ன, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோடைய பின் டீடைல்ஸை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பயாஸ் ஐசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லேப்டாப் மதர் போர்டில் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ரோம் டெக்னிக்கலாக அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ ஃப்ளாஷ் ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இஇபி ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட லேப்டாப் மதர் போர்டில் இருக்கிறதுல ஒரே ஒரு பர்டிகுலர் ஐசி, அந்த ஐசியில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எரேஸ் பண்ணிட்டு திரும்ப ரீரைட் பண்ணி என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் சப்ளைல ஒரு இஷ்யூஸ் வர்றதுனால கூட எனக்கு பயாஸ் கம்ப்ளைண்ட் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா வரும். ஸோ டிஸ்பிளே வரலைனாலும் சரி, போர்டு ஆன் ஆகலை, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு பயாஸ் ஐசியை ப்ரோக்ராம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு பயாஸ் ஐசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக வந்து நம்மளுடைய லேப்டாப் மதர் போர்டில் இருக்கக்கூடிய பயாஸ் ஐசிஸ் எல்லாமே எஸ்ஓபி அப்படின்ற டைப்ல 8 பின்ஸ்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அந்த 8 பின்ஸோடைய டீடைல்ஸ் என்னென்ன, அந்த 8 பின்ஸ்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய 8th பின் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயாஸ் ஐசியோடைய சப்ளை பின்ஸ். ஸோ ஒரு பயாஸ் ஐசி லேப்டாப் மதர் போர்டில் இப்போ இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ 3.3 வோல்டேஜ்ல ஒர்க் ஆகிற பயாஸ் ஐசியும் இருக்கு, 1.8 வோல்டேஜ்ல ஒர்க் ஆகிற பயாஸ் ஐசியும் இருக்கு. அண்ட் இதோடைய மற்ற பின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான பின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய சிப் செலக்ட் ஆர் சிப் எனேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பின். இந்த பர்டிகுலர் சிப் எனேபிள் ஆர் சிப் செலக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இதோடைய மாஸ்டர் ஐசிஸ், அதாவது எம்பெடட் கண்ட்ரோலர் ஆர் பிரிட்ஜ் ஐசிஸ் ஆர் ப்ராசஸர்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிக்னல் இன்புட்டா வரும். ஸோ இது ஒரு சிக்னல் பின். இந்த சிக்னல் வந்தா மட்டும்தான் இந்த ஐசி என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் எனக்கு எனேபிள் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சீரியல் கிளாக் அப்படின்ற அந்த 6th பின்னுக்கு ஒரு கிளாக் இன்புட் என்ன ஆகும் அப்படின்னா வரும். அண்ட் அந்த இன்புட் வரும்போதே சீரியல் இன்புட் வரும். இந்த பர்டிகுலர் இன்புட் சிக்னல்ஸ் எல்லாமே வந்தா மட்டும்தான் எனக்கு சீரியல் அவுட்புட் பயாஸ் ஐசில இருந்து என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பயாஸ் ஐசியோடைய பின் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இதை எப்படி செக் பண்றதுன்றத வந்து பாத்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.